வணக்கம் ஆபிரகாம். அதாவது மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் நேற்று மாலை உயிரிழந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாராமதி விமான நிலையத்தில் அந்த விமானமானது தரையிறங்கும் பொழுது ஏற்பட்ட விமான விபத்தில் அவர் உயிரிழந்ததாக செய்திகள் உறுதிப்படுகின்றன. இந்த விபத்து நாம் குறிப்பிட்டது போல ஜனவரி 27 நேற்றைய தினம் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கின்றது. என்சிபி தலைவர் அஜித் பவார் ஒரு தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிக்காக அவர் சென்று கொண்டிருந்ததாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விமானத்தில் அவருடன் சேர்த்து மேலும் சிலரும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மொத்தம் அதான் 6 பேர், இந்த 5 பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த விமானத்தில் அந்த விமானமானது விபத்தில் சிக்கியதும் அவருடன் இருந்தவர்களும் அனைவருமே உயிரிழந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. பல தகவல்கள் தான் தெரிவித்திருக்கின்றன. இந்த செய்தியானது தற்பொழுது அவர் உயிரிழந்த சம்பவமானது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. விமான விபத்து மூலம் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது தற்பொழுது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்த மேலதிக தகவலானது தற்பொழுது வெளியாகவில்லை. எந்த காரணத்தினால் இந்த விமானமானது விபத்திற்குள்ளாயிருக்கிறது என்பது தொடர்பான தகவல் முழுமையாக இன்னும் வெளியாகவில்லை. இது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவம் அதான் விமானம் தரையிறங்கும் முயற்சியின் பொழுதுதான் நிகழ்ந்ததாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. நான் பார்த்தது போல அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அவருடன் மேலும் சிலரும் அந்த விமானத்தில் பாராமதி விமான நிலையம் சென்றிருக்கின்றார்கள். நான் பார்த்தது போல பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது இருக்கக்கூடிய தகவலின்படி அந்த விமானமானது அங்கு தரையிறங்கம் முயற்சித்த பொழுதுதான் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. ஆரம்பகட்ட தகவலின்படி விமான நிலையத்தில் அந்த தரையிறங்கம் வேண்டும் பொழுது அந்த விமானமானது விபத்திற்குள்ளாகி பல துண்டுகளாக உடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. சம்பவத்திற்கு வெளியே அந்த காணொலியானது அதற்குரிய காணொலியில் அந்த இது பதிவாகி இருக்கின்றது. விமானத்தினுடைய சிதைவுகளையும் அந்த தீ பிளம்பையும் அது காட்டுகின்றது. அவசரமாக தரையிறங்கும் முயற்சியின் பொழுது அருகில் உள்ள ஒரு வயலில் அந்த விமானம் முழுவதுமாக எரிந்து சாம்பலானதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது நிலவரப்படி இந்த விபத்துக்கான சரியான காரணங்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் விரிவான அந்த கண்டுபிடிப்புகள் எதனால் இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கின்றது என்பது தொடர்பான அந்த விரிவான கண்டுபிடிப்புகள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. ஆரம்பகட்ட தகவலின்படி அந்த விமானமானது தரையிறங்கும் கட்டத்தில் அது விபத்திற்குள்ளாகி இருக்கின்றது. வானிலை பிரச்சனை காரணமா அல்லது இயந்திர கோளாறின் காரணமாக இந்த விபத்தானது நிகழ்ந்ததா என்பது தொடர்பான மேலதிக விவரங்கள் இனிமேல் தான் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அஜித் ஆனந்தராவ் பவார் அவரை பொறுத்தவரையில் ஜூலை 22, 1959 பிறந்தவர். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக பார்க்கப்படக்கூடியவர். டிசம்பர் 2024 முதல் மகாராஷ்டிராவினுடைய 8வது துணை முதலமைச்சராக அவர் பணியாற்றி வந்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய, அதாவது என்சிபி எனப்படக்கூடிய அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான இவர் சரத்பவாருடைய மருமகன் ஆவார். 6 முறை இவர் துணை முதலமைச்சர் பதவியை வைத்திருக்கின்றார். அந்த பதவியை நீண்ட காலம் வகித்தவர் என்ற பெருமையையும் பெற்றிருக்கின்றார். அஜித் பவார் பிரிவு, இவருடைய பிரிவே அஜித் பவார் பிரிவு, அந்த என்சிபியோட அஜித் பவார் பிரிவு என்று இருக்கின்றது. ஜூலை 2023 அசல் கட்சி அந்த என்சிபி என்கின்ற அந்த தேசியவாத காங்கிரஸில் இருந்து பிரிந்து 2023 அதிலிருந்து பிரிந்து பாஜக சிவசேனா அரசாங்கத்துடன் இவருடன் கூட்டணி அமைத்தார். பிருத்விராஜ் சவான், தேவேந்திர பட்னவிஸ், உத்தவ் தாக்கரே மற்றும் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோரால் வழிநடத்தப்பட்ட அரசாங்கங்களுடைய கீழ் மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக இவர் பணியாற்றி இருக்கின்றார். நீண்ட காலமாக பாராமதி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்து வருகின்றார்.
அந்த பாராமதியில் தான் தற்பொழுது அந்த விபத்தானது விமான விபத்துக்குள்ளாகி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் எதனால் நிகழ்ந்தது என்பது தொடர்பான நாம் குறிப்பிட்டது போல விரிவான தகவலானது இன்னும் வெளியாகவில்லை. அவர் உயிரிழந்த அஜித் பவாரும் அவருடன் சென்றவர்களும் உயிரிழந்த தகவலானது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக இது என்ன காரணம் என்பது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நிலையில் மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் பாராமதி விமான நிலையத்தில் அவர் தரையிறங்க முயற்சித்த பொழுது விமானம் விபத்துக்குள்ளாகி அவரும் அவருடன் சென்றவர்களும் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டு ஒரு அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆபிரகாம்.